بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله سبحانه وتعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, இன்றைய இந்த வகுப்பில் இரண்டாவது அத்தியாயம் 132வது வசனத்திலே அல்லாஹ் என்னோடு உங்களோடு என்ன பேசியிருக்கின்றான் என்பதை நானும் நீங்களும் பார்க்க இருக்கின்றோம். வவஸ்ஸா பிஹா இப்ராஹீமு பனீஹி வயஅகூபு. இப்ராஹிம் நபியும் யாக்கூப் நபியும் தங்களுடைய குழந்தைகளுக்கு வசியத்து உபதேசம் செய்தார்கள். இன்னல்லாஹ் ஹஸ்தஃபா லகுமுத்தீன, இந்த தீனை உங்களுக்காக அல்லாஹ் தேர்வு செய்திருக்கின்றான். ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லீம்களாக அன்றியே நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று இப்ராஹிம் நபியும் யாக்கூப் நபியும் கூறியதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். தொடர்ந்து அல்லாஹ் பேசுகின்ற போது அடுத்த வசனத்திலே அம் குந்தும் ஷுஹதா இது ஹதர யாக்கூப் அல் மௌத்து, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் நெருங்கிய அந்த நேரத்தில் தங்களுடைய குழந்தைகளிடத்தில் அவர் கேட்கிறாரு, மா தஅபுதூன மின் பஅதி, என்னுடைய மரணத்துக்கு பின்னாடி நீங்கள் யாரை வணங்குவீர்கள் என்று கேட்கின்றார்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், நஅபுது இலாஹக, உங்களுடைய இறைவன், வ இலாஹ ஆபாயிக்க, உங்களுடைய தந்தைமார்களாகிய இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக்குடைய இறைவனாகிய இலாஹன் வாஹிதா, ஒரே இறைவனாகிய அல்லாவை மாத்திரமே நாங்கள் வணங்குவோம். வனஹ்னு லஹு முஸ்லிமூன், அந்த இறைவனுக்கு உண்மையான முஸ்லிம்களாக நாங்கள் இருப்போம் என்று அந்த யாக்கூப் நபியுடைய குழந்தைகள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இந்த இரண்டு வசனத்திலையும் இந்த உலகத்துக்கு அல்லாஹ் தூதராக அனுப்பிய நபிமார்கள் அவர்களுடைய இறுதி அந்த நேரத்தில் வசியத்தாக, கடைசி உபதேசமாக தங்களுடைய வாரிசுகளுக்கு சொல்கின்றார்கள், ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லீம்களாக அன்றியே நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்ற அந்த உபதேசத்தை செய்கின்றார்கள். இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனும் ஒட்டுமொத்த இந்த உலக மக்களையும் பார்த்து சொல்கின்ற ஒரு உயர்ந்த உபதேசம்தான் யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, ஹக்க துகாத்தி, அல்லாவை அஞ்ச வேண்டிய விதத்திலே நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், அல்லாஹ் சொல்கின்றான், முஸ்லீம்களாக அன்றியே நீங்கள் மரணிக்க வேண்டாம், என்னிடத்தில் வந்துடாதீங்கன்னு அல்லாஹ் சொல்கின்றான். படைத்த ரப்பும் எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கின்ற போது முஸ்லீம்களாகவே வாழ்ந்து மரணிக்குமாறு சொல்கின்றான். இறைவனால் அனுப்பப்பட்ட நபிமார்களும் தங்களுடைய இறுதி உபதேசமாக வசியத்தாக தங்களுடைய வாரிசுகளுக்கு முஸ்லீம்களாக தவிர நீங்கள் மரணிச்சிடாதீங்க என்ற அந்த உபதேசத்தை செய்கின்றதை பார்க்கலாம்.
நீ காசு சம்பாதிச்சு நல்ல ஒரு இடத்துல இருந்து மானம் மரியாதை கௌரவத்தோட வாழ்ந்துடு, இந்த மாதிரி எந்த உபதேசங்களையும் செய்யாம படிச்சு நல்ல ஒரு இடத்துக்கு வந்துடு, இப்படி செய்யாம அல்லாவுக்கு கட்டுப்பட்ட ஒரு உண்மையான முஸ்லிமாக நீங்கள் வாழ்ந்து மரணிங்கன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு உபதேசத்தை இந்த வசனத்தில் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி தருகின்றான். நம்பிக்கை கொண்டா மாத்திரம் போதாது. நாங்கள் அல்லாஹ்வை நம்பியிருக்கிறோம், தூதரை நம்பியிருக்கிறோம், ஆனால் அல்லாஹ் எதையெல்லாம் சொல்லியிருக்கின்றானோ அதை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொன்னால் அவன் மூமினாக இருப்பான். அல்லாஹ்வையும் நம்பிக்கை மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டு ஒருவன். ஆனால் உண்மையிலே அவன் முஸ்லீமா என்று கேட்டால் இல்லை. அந்த நம்பிக்கைக்கு உண்மையாளனாக அவன் தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் தன்னை கட்டுப்படுத்திய ஒருவனாக வெளிப்படுத்த வேண்டும். அப்போதான் அவன் உண்மையான முஸ்லீமாகவே மாற முடியும். அப்போ மூமின் தன்னுடைய ஈமானை வெளிப்படுத்துவது அந்த இஸ்லாமிய அந்த வட்டத்துக்குள் இருந்து தான் வெளிப்படுத்தலாம். தன்னை ஒரு இஸ்லாமியனாக காட்டிக்கொண்டாதான் நான் உண்மையிலேயே அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன், அல்லாஹ்வுடைய தூதரை நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன் என்பதை எப்படி ஒருவன் வெளிப்படுத்துறது? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன விதத்தில் இந்த உலகத்தில் கட்டுப்பட்டு வாழுகின்ற போதுதான் அவனுடைய ஈமானை கூட அவனுக்கு வெளிப்படுத்த முடியும். அப்போ அந்த ஒரு உபதேசத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இந்த உலகத்தில் பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரைக்கும், அந்த மரணம் நெருங்குகின்ற அந்த தருணம் வரைக்கும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒரு உண்மையான மூமினாக முஸ்லிமாகவே நீங்கள் வாழ்ந்து மரணியுங்கள் என்ற அந்த உயரிய அந்த உபதேசத்தை படைத்த ரப்பு நபிமார்கள் செய்ததாக எனக்கும் உங்களுக்கும் சொல்லி காட்டுவதோடு ஒட்டுமொத்த இந்த உலகத்தையும் படைத்த ரப்பும் சொல்கின்றான், என்னிடத்துல நீங்கள் மௌத்தாகி வருவதாக இருந்தா முஸ்லீம்களாகவே வந்துடுங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் மறுமை வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு பாரதூரமானதாக இருக்கும் என்ற அந்த எச்சரிக்கையையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் விடுக்குகின்றதை பார்க்கலாம். இந்த முஸ்லீம்களாகவே நாங்கள் இருக்க வேண்டும் என்பது அதற்கு சிறந்த உதாரணம் எங்களுக்கு இப்ராஹிம் நபியை பார்க்கலாம். இதே சூறாவில் அடுத்தடுத்து இப்ராஹிம் நபி குறித்து அல்லாஹ் பேசுகின்ற போது இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், நீங்கள் முஸ்லீமாக மாறுங்கள் என்று இப்ராஹிம் நபிக்கு சொன்ன நேரத்தில் எல்லாமே கால அஸ்லம் து லிரப்பில் ஆலமீன், இந்த அகிலங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனுக்கு நான் கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீமாக ஆகிவிடுவேன் என்று அடுத்த செக்கனே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒருவராக இப்ராஹிம் நபி மாறினார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். அப்போ இப்ராஹிம் நபியை ஒரு சிறந்த முன்மாதிரியாக எங்களுக்கு எடுத்துக்கலாம். காபத்துல்லாவை இப்ராஹிம் நபி கெட்டுறாங்க, கெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் நபியும் கேட்ட துவாவையும் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். ரப்பனா இறைவா வஜஅல்னா முஸ்லிமைனி லக்க, உனக்கு கட்டுப்பட்ட உண்மையான முஸ்லிம்களாக என்னையும் என்னுடைய மகனையும் நீ ஆக்கிவிடு. சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள் வமின் துர்ரியத்தினா, என்னுடைய வாரிசுகள் இருப்பாங்கள்ல, இதுக்கு பின்னால் எனக்கு ஒரு சமூகம் வரும் இல்லை, அந்த சமூகத்திலையும் உம்மத்தம் முஸ்லிமத்தல் லக்க, உனக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு சமூகத்தை அல்லாஹ் நீ உருவாக்கி விடு என்று இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி துஆ கேட்டதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அப்போ இந்த உலகத்தில் நானும் நீங்களும் நம்பிக்கை கொண்டிருக்கின்ற இந்த நம்பிக்கையை இஸ்லாத்தின் மூலமாக தான் வெளிப்படுத்த முடியும். அது அல்லாமல் வேறு ஏதாவது ஒரு வகையில் நான் அல்லாஹ்வை நம்பியிருக்கிறேன், மறுமையை நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன் என்பதை வெளிப்படுத்துவதற்கு வேறு ஏதாவது முகாந்திரம் இருக்குதான்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை. நபி அவர்கள் தாடி வைக்க சொல்லியிருக்கிறாங்க, நான் தாடி வைப்பதின் மூலமாகத்தான் என்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்த முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்ப வாழ்க்கையை இப்படி வாழச் சொல்லியிருக்கின்றார்கள், அப்படி வாழ்வதன் மூலமாக தான் என்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்த முடியும். அப்போ அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது என்றால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்னவெல்லாம் எங்களுக்கு இந்த உலகத்தில் வாழுமாறு சொல்லியிருக்கின்றார்களோ அனைத்து காரியங்களையும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் நானும் நீங்களும் வாழுவது தான் அந்த இஸ்லாமிய வட்டம் என்றது. இன்னும் எந்த அளவுக்குன்னு சொன்னால், இந்த உலகத்தில் ஒரு இஸ்லாமியனாக வாழ கிடைக்கிறது இருக்குது இல்லை, நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறது, அவன்தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய புத்திசாலி.
பெரிய படித்த பட்டதாரிகளாக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், இன்ஜினியராக இருக்கட்டும், இவர்கள் யாரையும் அல்லாஹ் புத்திசாலி என்று சொல்ல இல்லை. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் கேட்கின்றான், ஒமை யர்கபு அம்மில்லத்தி இப்ராஹீம இல்லா மன் சஃபிஹ நஃப்ஸஹ். இப்ராஹிமுடைய அந்த மார்க்கத்தை புறக்கணிக்கின்றவன் முட்டாளாக தான் இருப்பான். மூடர்கள் தான் புறக்கணிப்பார்கள். வலகத் இஸ்தஃபைனாஹு ஃபித் துன்யா. இப்ராஹிம் நபியை இந்த உலகத்தில் ஒரு நபியாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். வ இன்னஹு ஃபில் ஆখিরাতি லமின ஸாலிஹீன். அவர்கள் நல்லவர்களோடு இருப்பாங்க அல்லாஹ் சொல்லி அல்லாஹ் அந்த வசனத்தின் ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், ஒமை யர்கப், யார் புறக்கணிக்க முடியும் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை? இல்லா மன் சஃபிஹ நஃப்ஸஹ், முட்டாள் தான் புறக்கணிக்க முடியும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் செய்த மிகப்பெரிய ஒரு அருள் என்னன்னு சொன்னா, இந்த உலகத்துல புத்திசாலியான ஒரு சமூகம் இருக்கும் என்றால் அது இஸ்லாமியர்களாகிய நானும் நீங்களும் தான். இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான் என்ற அந்த நம்பிக்கையை கொண்டு, அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு ஈமானிய ஒரு மனிதனுடைய என்னென்ன அந்த இஸ்லாத்தை வெளிப்படுவதற்கு காரியங்கள் இருக்கின்றதோ அத்தனை மூலமாகவும் வெளிப்படுத்தி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு ஒருவனாக நானும் நீங்களும் வெளிப்படுத்துகின்றோமே, அதுதான் இந்த உலகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய புத்திசாலித்தனம் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றது பார்க்கலாம். என்னத்தை படித்தவனாக இருக்கட்டுமே, வெளியில ஒரு சிலையை வணங்கினான்னு சொன்னா அவன் எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் அவனை முட்டாளன்னு தான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. பெரும் பெரும் பணக்காரர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, பெரும் பெரும் பட்டதாரிகள் இருக்கிறாங்க, பெரிய விஞ்ஞானிகள், ஆய்வு கூடங்களை வச்சுக்கிட்டு அறிஞர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஒரே எங்கேயோ ஊர் பேர் தெரியாத ஒரு கிராமத்தில் பாங்கு சொன்னால் பள்ளிக்கு போய் தொழுதுகிட்டு, பெரிய பொருளாதாரம் கிடையாது, பெரிய படிப்பு கிடையாது, அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கி கொண்டு ஒருத்தன் இருக்கிறானா, அல்லாஹ் சொல்கின்றான் அவன்தான் புத்திசாலி, அவன்தான் மிகப்பெரிய அறிஞர் என்று. எவன் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றானோ அவன்தான் அறிவாளி என்று அல்லாஹ் சொல்கின்றதை பார்க்கலாம். இன்னும் சொல்வதாக இருந்தால், இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கின்றதே, இது இந்த மார்க்கத்தை தேடிக்கொள்கின்றவர் அவருக்கு அல்லாஹ் நேர் வழியை கொடுத்தான் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்றான். நேற்றைய தினம் நாங்கள் பார்த்தோம், சில ஜின்கள் குர்ஆனுடைய வசனங்களை கேட்டு ஆமன்னா நம்ம நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்கின்றார்களே, அந்த ஜின்கள் தொடர்ந்து நிறைய விஷயங்களை சொல்கின்றார்கள். அதில் ஒன்று சொல்கின்றார்கள், வஅன்னா மின்னல் முஸ்லிமூன், எங்களில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். வமின்னல் காசித்தூன், எங்களில் அல்லாஹ்வுக்கு அநீதி இழைக்கக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். ஃபமன் அஸ்லம, யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்றார்களோ ஃபஉலாயிக தஹர்ரவ் ரஷதா, அவர்கள் நேரான ஒரு வழியை தேடிக்கொண்டு விட்டார்கள், அவர்கள் சரியான பாதையிலே தான் போகின்றார்கள் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றதை பார்க்கலாம். அப்போ இஸ்லாமிய மார்க்கத்தை நாங்கள் நீங்கள் எடுத்து அந்த இஸ்லாமிய அந்த வட்டத்துக்குள்ள வாழ்றது இருக்குதே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்த மிகப்பெரிய ஒரு அருள் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், ஒமன் அஹ்ஸனு தீனன், எவ்வளோ அழகான ஒரு மார்க்கம். எதை அல்லாஹ் சொல்கின்றான் என்றால், மிம்மன் அஸ்லம வஜஹஹு லில்லாஹி, தன்னுடைய முகத்தை முழுமையாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒருவனாக மாற்றி, வஹுவ முஹ்சினுன், நன்மையை இறைவனுக்காக செய்து, வத்தபஅ மில்லத இப்ராஹீம் ஹனீஃபா, உண்மை வழியில் நின்ற இப்ராஹிமுடைய மார்க்கத்தை யார் பின்பற்றுகின்றார்களோ, ஒமன் அஹ்ஸனு தீனா, அதுதான் உலகத்திலேயே அழகான மார்க்கம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அழகான வழி என்று பாதை என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்படி அழகான பாதையை பின்பற்றுவதற்குரிய மனிதர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறது இருக்குது மிகப்பெரிய ஒரு அருள் இந்த உலகத்தில். நானும் நீங்கள் லேசா இந்த மார்க்கத்துக்குள்ள வந்திருந்தாலும், எங்களோட உம்மா வாப்பா இஸ்லாமியர்களாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய பெரிய அருள், பெரிய இணை வைப்பான காரியங்கள் இருந்த எங்களுடைய குடும்பங்களில் காப்பாற்றி தூய்மையான ஒரு கொள்கைக்குள்ள கொண்டு வைத்திருக்கிறது இருக்குதே, இந்த அகிலங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவன், அவனுக்கு இந்த உலகத்தில் நிகராக யாருமே இல்லை, அவனை மாத்திரமே வணங்க வேண்டும் என்ற இந்த கொள்கைக்குள்ள நானும் நீங்களும் வந்தது இருக்கின்றதே, அல்லாஹ் சொல்கின்றான் இதுதான் அழகான மார்க்கம். அல்லாஹ்வுக்கு மாத்திரம் கட்டுப்படக்கூடிய இந்த இஸ்லாமிய தன்மை இருக்கின்றதே, அதற்குள்ள நீங்க வந்திருக்கின்றதே உலகத்தில் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் செய்த மிகப்பெரிய ஒரு அருளாக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றதை பார்க்கின்றோம். அழகான மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவங்க நானும் நீங்களும் தான். அதே போல இந்த உலகத்தில் அல்லாஹ் சொல்கின்ற போது, இந்த இஸ்லாத்துக்குள்ள நானும் நீங்களும் இருக்கின்ற போது பலரும் பல விஷயங்கள் சொல்லுவாங்க.
நாங்கள் சில நேரங்களில் சில விஷயங்களை பேச போல இந்த வந்துட்டாங்க இஸ்லாத்தை பற்றி பேசுகிறதுக்கு, வந்துட்டாங்க அல்லாஹ் ரசூல்னு சொல்கிறதுக்கு. அப்படி சில பேர் எங்களை கிண்டல் பண்ணுறது, கேலி செய்கிறதெல்லாம் பார்க்கலாம் இந்த உலகத்தில். மார்க்க விஷயங்கள் குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருக்க போக்கில் நாங்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்கின்ற போது, ஒரு ஹதீஸை சொல்கின்ற போது, அல்ல நண்பர்களுக்கு மத்தியில் வந்து பாங்கு சொல்கின்ற போது, அவர்களை அழைக்கின்ற போது என்ன சொல்லுவாங்க, ஃபன்னாக இருக்கிற வயசில் நீ வந்துக்கிட்டு இந்த குர்ஆன் ஹதீஸ் இஸ்லாம் என்று பேசாதே என்று பலரும் பேசுகின்றதை பார்க்கலாம். அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு உதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இந்த இஸ்லாத்துக்குள்ளே முழுமையாக நுழைந்து விடுங்கள். முழுமையாக நுழைந்து விடுறது என்ன? முழுமையாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒருவனாக என்னையும் உங்களையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். உலகத்தில் யார் என்ன வேண்டுமானாலும் எங்களை குறித்து பேசட்டும், என் ரப்பு நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன், அந்த ரப்புடைய அந்த மறுமை வாழ்க்கையை நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன், அவனுக்கு உண்மையான ஒரு மனிதனாக நான் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்ற அந்த ஆசையும் அந்த ஏக்கமும் எனக்குள்ள உங்களுக்குள் இருக்க வேண்டும். மறுமையே என்னுடைய உங்களுடைய லட்சிய பாதையாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நாளை மறுமையில் இந்த உலகத்தில் தான் தோண்டித்தனமாக வாழ்ந்தவர்கள், இந்த உலகமே வாழ்க்கை என்று வாழ்ந்தவர்கள், உலக இன்பங்கள் தான் எங்களுடைய முழுமையான சுகபோகங்கள் என்று வாழ்ந்தவர்கள், மறுமையை வந்து மறுமையுடைய காட்சிகளை பார்க்கின்ற போது அவர்கள் சொல்வார்களாம், ரூபமா யவத்துல்லதீன கஃபரு லவ்கானு முஸ்லிமீன், இந்த உலகத்தில் நாங்கள் முஸ்லீம்களாக வாழ்ந்திருக்க கூடாதா? யாரு? தர்ஹும், அல்லாஹ் சொல்கின்றான், நபியே அவர்களை விட்டுவிடுங்கள், யஅகுலு வயதமத்தஉ, அவர்கள் இந்த உலகத்தில் சாப்பிடட்டும், இந்த உலகத்தை அனுபவிக்கட்டும், வீணான காரியங்களில் ஈடுபடட்டும், ஃபஸௌஃப யஅலமூன், பின்பு அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அப்படி அறிகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே சொல்வார்களாம், ரூபமா யவத்துல்லதீன கஃபரு லவ்கானு முஸ்லிமீன், இந்த உலகத்திலே நாங்கள் முஸ்லீம்களாக வாழ்ந்திருக்க கூடாதா என்று. எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் செய்த மிகப்பெரிய ஒரு அருள். 60-70 வருடம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்து விடுவோம். ஆனால் 600 கோடி 700 கோடி முடிவே இல்லாத அந்த மறுமை வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்குண்டான ஒரு இஸ்லாத்தை எனக்கும் உங்களுக்கும் அந்த அருளை தந்திருக்கின்றானே. நானும் நீங்களும் புலம்பாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த இஸ்லாமிய வட்டத்துக்குள்ள எந்த நம்பிக்கையை நானும் நீங்களும் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோமோ அதை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும். இதற்கு நிறைய வரலாறு செய்திகளை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி காட்டுகின்றான். யாரெல்லாம் இந்த இஸ்லாத்துக்குள்ளே வந்திருக்கிறீங்களோ, முஸ்லீம்களாக இருக்கின்றீர்களோ, எனக்கும் உங்களுக்கும் இதில் இறுதி மூச்சு வரைக்கும் இருப்பதற்கு சில வரலாற்று செய்திகளை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அவங்க அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய வேண்டிய தருணங்கள், அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நேரத்தில் கூட என்னுடைய மூச்சு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒருவனாக நான் மரணிக்க வேண்டும் என்ற ஆசையோடு மரணித்தார்கள் என்ற சில வரலாற்று செய்திகளை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி காண்பிக்கின்றான். மூசா நபியுடைய அந்த சூனியக்கார கூட்டத்துடைய அந்த வரலாறு அல்லாஹ் சொல்கின்றார். அவருடைய கடைசி பகுதியில் அவர்கள் சொல்வார்கள், ஒரு துவா வரும், ரப்பனா இறைவா அஃப்ரிக் அலைனா சபுரா, யா அல்லாஹ் எங்களுக்கு பொறுமையை தா, வதவஃபனா முஸ்லிமீன, முஸ்லிம்களாகவே எங்களை மரணிக்க செய்ய அல்லாஹ், அதாவது உனக்கு கட்டுப்பட்ட ஒருவனாகவே எங்களை மரணிக்க செய், அந்த வட்டத்திலிருந்து வெளியில எங்களை கொண்டு வந்துடாதே யா அல்லாஹ். எப்போ இந்த துவாவை கேட்குறாங்கன்னா, ஃபிரௌனுடைய அந்த 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 சூனியக்காரர்கள் அவர்கள் மூசா நபியுடைய அந்த கதித்தறி பாம்பாக மாறி விழுங்கிய சந்தர்ப்பத்தில் சுஜூதில் விழுகிறாங்க. இதுதான் உண்மையை நம்பி ஆமன்து பிரப்பி மூசா வ ஹாரூன், மூசாவுடைய ஹாரூனை ரப்பை ஏற்றுக்கொண்டுட்டோம்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபிரௌன் சொல்கிறான், ஆமன்தும் கபல அன் ஆதனலக்கும், நான் உங்களுக்கு பெர்மிஷன் தரத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி நம்பிக்கை கொண்டுறீங்க? இன்ஹாதா மக்ரும் லமக்ரும் மக்கர்த்துமூஹு, இந்த ஊரிலிருந்து உங்களை எல்லாரையும் வெளியேற்றுறதுக்கு மூசாவும் அவருடைய ரப்பும் செய்த ஒரு திட்டம், இது தந்திரம் சொல்லிவிட்டு அல்லாஹ் அவங்க சொல்கின்றான், ஃபிரௌன் சொல்கின்ற அவுகத்தியன் ஐதியக்கும் வார்ஜுலக்கும் மின் ஹிலாஃபின், நீங்கள் வரலைன்னு சொன்னால் மாறுகால் வெட்டி உங்களை சிறுவையில் நாங்கள் அரைஞ்சிடுவோம்னு சொல்லி. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் தான் அந்த அந்த சூனியக்காரர்கள் சொல்கின்றார்கள், மாறுகால் வெட்டி அரைஞ்சா எப்படி இருக்கும்? சாப்பாடு இல்லை, ஒரு கை வெட்டப்பட்டு ரத்தம் கொட்டும், ஒரு கால் வெட்டப்பட்ட ரத்தம் கொட்டும், வெட்டப்படுது, சிலுவையில் அறையப்படுகின்றார்கள், அந்த சித்திரவதையிலேயே மரணிக்கிறாங்க. ஒருத்தரை வெட்டுறாரு, அவர் துடிக்கிறத மற்றவர் பார்க்குறாரு,
உண்மையிலே அந்த தருணத்தில் இவ்வளவு பெரிய ஒரு வேதனையை, இவ்வளவு பெரிய ஒரு மரணத்தை நான் சந்திக்க வேண்டுமா, உடனே ஃபிரௌனே நான் உன்னோட பக்கம் வந்துடுவேன் என்று போகக்கூடிய ஒரு தருணம். அந்த தருணத்தில் வந்து அந்த கஷ்டத்தை யாராலையும் சகிக்கவே முடியாது, பார்க்கவும் முடியாது, அனுபவிக்கவும் முடியாது. எப்படி இருக்கும் சிலுவையில் அறையப்பட்டா. அப்பதான் அவங்க ஓதுறாங்க, ரப்பனா வமா தங்கிமு மின்ஹா இல்லா அன் ஆமன பி ஆயாத்தி ரப்பினா, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை கண்டு நாங்கள் இந்த நம்பிக்கை கொண்டதற்கு பிறகு நீ எங்களை எப்படி வேணாலும் தண்டி, எந்த சித்திரவதை வேண்டுமானாலும் தா, ரப்பனா இறைவா அஃப்ரிக அலைனா சபரா, எங்களுக்கு பொறுமையை தா, வத்தவஃபனா முஸ்லிமீன், முஸ்லிம்களாகவே எங்களை மரணிக்கச் செய். இந்த வேதனையே, இந்த தண்டனையே, இந்த சித்திரவதையே, இந்த வலியை தாங்க இயலாம ஃபிரௌனுடைய காலுக்கு கீழே அவனை சாஸ்தாங்கம் செய்யக்கூடிய அந்த நிலைக்கு யா அல்லாஹ் எங்களை கொண்டு போய் விட்டு விடாதே, உன்னை மாத்திரம் நம்பிக்கை கொண்டு உனக்கு மாத்திரம் கட்டுப்பட்டு இந்த வலியையும் சித்திரவதையும் வேதனையும் தாங்கிக் கொண்டு மரணிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாய் என்று, பொறுமையையும் எங்களுக்கு தாய் என்று அவர்கள் கேட்ட அந்த வரலாறை சொல்லி ஒரு ஈமானிய சகோதரன் நம்முடைய இஸ்லாத்தை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக இந்த வரலாறை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இப்படி முஸ்லிம்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில் அவங்க இருக்கிறாங்க. நாங்கள் சின்ன சின்ன விஷயத்தை எங்களால் முடியுமானதை கூட நாங்கள் விட்டு கொடுக்குறோமே. உலகத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய வேண்டிய எத்தனையோ காரியங்களை வியாபாரத்திற்காக விட்டு கொடுக்குறோம், மனைவிக்காக விட்டு கொடுக்குறோம், குழந்தைகளுக்காக விட்டு கொடுக்குறோம், இந்த சமூகத்துக்காக வேண்டி விட்டு கொடுக்குறோம். காரணம், ஊருக்குள்ள எனக்கு ஒரு பேர் இருக்கணும், நான் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். நீங்கள் முஸ்லீம்களாக மரணிக்க வேண்டும். இப்ராஹிம் நபியும் யாக்கூப் நபியும் சொன்ன வசியத், நீங்கள் முஸ்லீம்களாகவே மரணிக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நாளை மறுமையில் மிகப்பெரிய கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் நானும் நீங்களும் முகம் கொடுக்க வேண்டி வரும். இப்படி எத்தனையோ வரலாறுகளை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி காண்பிப்பதற்கான காரணம், இஸ்லாத்துக்குள்ள நீங்கள் வந்தீர்களே ஆனால் துன்பங்களும் கஷ்டங்களும் நெருக்கடிகளும் இருக்கும். அந்த நெருக்கடிகளுக்காக, துன்பங்களுக்காக, கஷ்டங்களுக்காக கட்டுப்படுதல் என்ற அந்த வட்டத்திலிருந்து, அந்த இஸ்லாம் என்ற அந்த முஸ்லிம் என்ற வட்டத்திலிருந்து எந்த சந்தர்ப்பத்திலையும் நானும் நீங்களும் போயிடக்கூடாது. இந்த உலகத்தில் எவனுக்காக வேண்டியும், எந்த லாபத்துக்காக வேண்டியும், எந்த நேரத்திலையும் அணுவளவும் இஸ்லாத்தில் விட்டு கொடுக்காத ஒரு ஈமானிய உள்ளம் கொண்ட சகோதரனாக வாழ வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கம் எனக்கும் உங்களுக்கும் கற்றுத்தரக்கூடிய பாடம். அந்த பாடத்தை தான் இறுதி மூச்சு மரணிக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் நபியும் யாக்கூப் நபியும் சொல்கின்றார்கள், வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாக அன்றையே நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று. அதே வசியத்தை தான் என்னையும் உங்களையும் படைத்த ரப்பு சொல்கின்றான். அல்லாவை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுங்கள், அல்லாவுக்கு கட்டுப்பட்ட ஒருவனாக நீங்கள் மரணித்து என்னிடத்தில் வாருங்கள் என்று அந்த வசியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகின்றதை பார்க்கலாம். எனவே இந்த வசியத்தை நாங்கள் எங்களுக்கு ஒரு பாடமாக, படிப்பினையாக எடுத்துக்கிறது மாத்திரமல்ல, எங்களுடைய மரண தருவாயிலும் எங்களுடைய மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய மிக உயரிய ஒரு பாடம். இந்த உலகத்தில் நீ ஏழையாக இருந்துட்டு போ, படிக்காதவனாக இருந்துட்டு போ, ஒண்ணுமே இல்லாதவனாக இருந்துட்டு போ, ஆனால் இஸ்லாத்தை மட்டும் எந்த சந்தர்ப்பத்திலேயும், எதுக்காகவும், எவனுக்காக வேண்டியும், எந்த சக்திகளுக்கு பயந்தும் அணுவளவும் நீ விட்டு கொடுக்காது என்ற பாடத்தை, படிப்பினையை எங்களுடைய குடும்பங்களுக்கும் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் நானும் நீங்களும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே வாழுகின்றோம். எனவே அந்த நபிமார்கள் எந்த வசியத்தை தங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தார்களோ அதே வசியத்தை நானும் நீங்களும் எங்களுடைய குடும்பங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இன்னும் இந்த இஸ்லாம், இந்த ஈமானிய வட்டத்துக்குள்ள ஒரு இஸ்லாமியன், ஒரு முஸ்லிம் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் இன்னும் நிறைய செய்திகளை கற்றுத்தருகின்றது. நிறைய சம்பவங்களை எனக்கும் உங்களுக்கு முன்மாதிரியாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி தருகின்றார்கள். அவைகளை இன்னும் கொஞ்சம் பார்த்து இந்த இஸ்லாமிய இந்த வட்டத்துக்குள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒருவனாக இறுதி மூச்சு வரைக்கும் நான் இருப்பேன் என்றதுல உறுதியாக இருக்கக்கூடிய மூமின்களாக நானும் நீங்களும் மாறுவதற்கு அந்த உபதேசங்கள் மிகப்பெரிய ஒத்தாசையாக இருக்கும். எனவே அடுத்தடுத்த நாட்களில் அந்த செய்திகளையும் நாங்கள் பார்ப்போம். வல்ல ரஹ்மான் எந்த இஸ்லாத்தை எனக்கும் உங்களுக்கும் அருளாக தந்திருக்கின்றான மௌத்து வரைக்கும் யாருக்காக வேண்டியும் அணுவளவும் விட்டு கொடுக்காமல் அல்லாஹ்வுக்காக முழுமையாக கட்டுப்பட்ட ஒரு மூமினாக
முஸ்லீமாக வாழ்ந்து மரணிப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. வ ஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.